ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தம்ப்நெயில் பார்த்துட்டு 2 டிஃப்ரெண்ட் புளிக்குழம்பு ரெசிபி நான் சொல்ல போகிறேன்னு நினச்சிருப்பீங்க. அப்படி கிடையாதுங்க. ஒரே ஒரு புளிக்குழம்பு ரெசிபி தான். அதுக்கு பேர் இருப்புளி குழம்பு. 2 டிஃப்ரெண்ட் புளிப்புச்சுவையுடைய பொருட்களை வச்சு நம்ம செய்கிறதுனால இதுக்கு இருப்புளி குழம்புன்னு பேர். ரொம்ப சூப்பராக சாதத்துக்கு பெர்ஃபெக்டாக மேட்ச் ஆகி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான குழம்பு தான் இந்த குழம்பு. உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும். உங்கள்கிட்ட ஒரே ஒரு ரிக்வஸ்ட் தாங்க, இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க தயவு பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை என்கரேஜ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இருப்புளி குழம்புக்கு தேவையான பொருட்களை முதல்ல பார்ப்போம். ஒரு 1/4 கிலோ, 200லேருந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வெண்டைக்காய், புளி ஒரு நெல்லிக்காய் அளவு, ஒரு 4-5 பல் பூண்டு, ஒரு பல்லாரி வெங்காயத்தில் ஒரு சின்ன வெங்காயமாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரே ஒரு சின்ன தக்காளி, தயிர் 1 கப்பு, தேங்காய் ஒரு சில்லுலேருந்து 1.5 சில்லு வரைக்கும், அவ்வளோதான். அதை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதுதான் தேவையான முக்கியமான இன்கிரீடியன்ஸ். ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மிளகாய் ஆட் பண்ணுறேன். காரத்துக்கு நம்ம இந்த மிளகாய் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் ஒரு 5 மிளகாயை ஆட் பண்ணிக்கோங்க. அதோட 1 டீஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு போட்டு லேசாக ஹீட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போது ஏற்கனவே நம்ம நறுக்கி வச்சுருக்கக்கூடிய வெங்காயம், தக்காளி, தேங்காய், பூண்டு, இதோட இப்போ நம்ம வறுத்த மிளகாய், உளுந்தம்பருப்பு, வெந்தயம் இதையும் சேர்த்து நல்லா நைஸாக தண்ணி ஊற்றி தின் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குவோம். புளியை நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன். அதோட நம்ம மிக்சி ஜாரில் இது போட்டிருந்தோம் இல்லையா, வெங்காயம், பூண்டு, தேங்காய், உளுந்தம்பருப்பு, சிவப்பு மிளகா எல்லாம் அரைச்சதை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதுவும் தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுருக்கேன். இது தயிர் 1 கப் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, இந்த தயிரை தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்சியில் ஒரு 5 நிமிஷம் ஓட விட்டு அரைச்சி எடுத்து வச்சுருங்க. மோர் ஆக்கி வச்சுருங்க. ஏன்னா தயிர் அப்படியே நம்ம கெட்டியாக குழம்புக்கு யூஸ் பண்ணோம்னா திரளாக நிற்கும். ஸோ இப்படி மோர் ஆக்கி வச்சுக்கோங்க. இந்த 3ஐயும் நம்ம ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து வெறும் 10 நிமிஷம் தாங்க குழம்பு. ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சுத்தமாக கழுவி நறுக்கி காய வச்சிருந்த இந்த வெண்டைக்காயை இதில் போட்டு வதக்க ஆரம்பிக்கலாம். வெண்டைக்காய் எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். வெண்டைக்காயை எவ்வளவுக்கு எவ்வளோ வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு குழம்புல வெண்டைக்காய் வளவளப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா வெண்டைக்காய் சீக்கிரம் வதங்கிடும். வெண்டைக்காயை மூடி வச்சு வதக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷம் வதக்குங்க. வெண்டைக்காயில் உள்ள அந்த வளவளப்பு தன்மை கம்ப்ளீட்டாக போயிடும். ஒரு 2 நாள் 3 நாள் நல்லா வாட விட்டுட்டு அதுக்கப்புறம் நறுக்கி சமைச்சா வளவளப்பு தன்மை இன்னும் குறையும். வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ இந்த புளி தண்ணியை நம்ம ஊற்றிடுவோம். இனிமே ஸ்டவ் ஹை ஃப்ளேம்ல இருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள், ஒரு டீஸ்பூன்ல இருந்து 1.5 டீஸ்பூன் வரைக்கும் சாம்பார் பொடி, குழம்பு பொடி, சாம்பார் பொடி வீட்டில் அரைச்சி வச்சிருந்தாலும் சரி, கடையில் வாங்கினதா இருந்தாலும் சரி, நல்லா கலக்கி விட்டுருங்க. புளித்தண்ணிலேயே ஒரு 2 கொதி நல்லா வேகட்டும். வெண்டைக்காய் கொஞ்சம் வெந்து வரட்டும். வெந்து வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு அடுத்த வேலை.
குழம்புல காய் இந்த அளவுக்கு கலர் மாறினோடனே முக்கால்வாசி வெந்துருச்சுன்னு அர்த்தம். புளியோட பச்சை வாசனையும் போயிருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த விழுதை நம்ம சேர்த்துக்கணும். தேவையான அளவு தண்ணி ஊற்றி அலசி வெண்டைக்காய் வதக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம். இருந்தாலும் கண்டிப்பா உப்பு பத்தாது. குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வந்து நம்ம தயிர் சேர்க்க போறோம் இல்லையா, அந்த நேரத்துல நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாம். இப்ப செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரம் உப்பு செக் பண்ணிக்கங்க. கண்டிப்பா உப்பு பத்தாது. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. நம்ம தயிர் வேற ஆட் பண்ண போறோம். அதுக்கேற்ற மாதிரி உப்பு கொஞ்சம் கவனமா பார்த்து சேர்த்துக்கணும். இந்த வெங்காயம், பூண்டு, தக்காளி இதனுடைய பச்சை வடை போற அளவுக்கு வேகணுங்க. அது பச்சை வடை போறதுக்குள்ளேயே வந்து வெண்டைக்காயும் நல்லா வெந்துடும். அடுப்பு ஹை ஃப்ளேம்ல தான் இருக்கு, வேகட்டும். தயிர் ஆட் பண்ணும் பொழுது கம்ப்ளீட்டா சிம்முக்கு மாத்திடணும். இந்த ரெசிபியில பூண்டு பிடிக்காதவங்க, வெங்காயம் பிடிக்காதவங்க ரெண்டையுமே தாராளமா ஸ்கிப் பண்ணிடலாம். ரெண்டையும் ஸ்கிப் பண்ணாலும் அது ஒரு டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இந்த ரெசிபிக்கு வெங்காயம் தேவையில்லை, பூண்டு தேவையில்லை, தக்காளியுமே தேவையில்லை. இந்த மூணுமே தேவையில்லை தான். இருந்தாலும் டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆகுமேங்கிறதுக்காக நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். விஸ்கஸா சூப்பரா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி வரணும். குழம்புல லேசா எண்ணெய் பிரிச்சு வரும், பச்சை வடையெல்லாம் போயிடும், வெண்டைக்காய் வெந்துடும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை கம்ப்ளீட்டா சிம்ல வச்சிருங்க. சிம்ல வச்சுட்டு நம்ம மிக்சியில் அடிச்ச அந்த மோரை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. இருக்கட்டும். குழம்பு ஒரு கொதி கொதிக்கணும். ஹை ஃப்ளேம்ல வச்சிங்க அப்படின்னா நம்ம இப்போ ஊத்துன அந்த மோர் வந்து தெரிஞ்சு கெட்டி கெட்டியா இருக்கும். அதனால ஹை ஃப்ளேம்ல வைக்காம சிம்லயே இருக்கட்டும். சிம்லயே இருந்து மெதுவா ஹீட் ஆகி பபுள் ஆகி கொதிக்கும் பாருங்க. அப்படி கொதிக்கிற நேரத்துல ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதெல்லாம் பபுள் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ ஸ்டவ்ல இருந்து இதை எடுத்து வச்சிடலாம். அடுத்து ஒரு சின்ன தாளிப்பு. எண்ணெய் காஞ்சதும் கடுகு ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா வெடிச்சதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணுங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணி இந்த தாளிப்பை குழம்பு சூப்பரான இருப்புளி குழம்பு ரெடிங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நாம பரிமாறலாம்.